Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா some pictures A to C are given below. Tell which of them show. அதாவது ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் தெளிவாக தெரியுதா? மாதிரி 3 பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டயக்ராம் இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சரி, நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 2 இருக்குது, 2 இன்டூன்னு அர்த்தம். இங்கே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 ஷேட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 1 அவுட் ஆஃப் 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 2 இன்ட்டு 1/3னா என்ன அர்த்தம்? 2 1s are 2, 2/3ன்னு அர்த்தம். 2/3ங்கிறது இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா? எஸ், 3 பார்ட் இருக்குது, 2 பார்ட் ஷேட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொஷனில். 2 இன்ட்டு 1/3 = 2/3 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் என்னது? ஏவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள். இப்போ இந்த சம்க்கு வாங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. 3 இன்ட்டு எத்தனை இருக்குது, எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 இருக்குது. அப்போ டிவைட் 4. எல்லாத்துலேயுமே இங்கே 4, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணுங்கள். 3 தான் ஷேடாக இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 ஷேடாக இருக்குது அவுட் ஆஃப் 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 9/4 வருது. 3 3s are 9, 9/4ன்னு வருதா? அப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு 9 வந்து ஷேட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 3 3s are 9, 9/4ன்னு கிடைக்குது. இப்போ இங்கே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது முடிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 9/4லாம் இங்கே இல்லை. அதாவது இது என்ன ஃப்ராக்ஷன்? இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஒரு இது மாதிரி டயக்ராமில் இருக்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம் எப்பயுமே, இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும், இல்லைங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஞாபகம் இருக்கா? எப்படி எழுதுவோன்னு? இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். 4 2s are 8, பேலன்ஸ் 1. அப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ எப்படி எழுதுவோம்? 2 1/4ன்னு எழுதுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 1/4 இது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அதாவது இது 2 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 ஹோல் பார்ட் ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்னு அர்த்தம். அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது என்ன வரும்? ஹோல் பார்ட் அண்ட் 1 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரும் இல்லையா? அப்போ 2 ஹோல் பார்ட் அப்படின்னா 2 முழுசாக ஷேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்ததில் வந்து 1/4, அதாவது 4ல் 1 ஷேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, 3rd ஆப்ஷனில். அப்போ இதுதான் வந்து என்னது? பிக்கான ஆன்சர் இது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 இன்ட்டு 1 2 3 4 5, 5ல் 1 தான் ஷேட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 1 3/5. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. 5 இருக்குது, மொத்தமாக 3 ஷேட் ஆகிருக்கு. ஈஸி சம் தான். ஓகே, ஸோ தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிக்கான ஆப்ஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.